தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொலை, கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்கள் வேதனை அளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய சம்பவங்களை தடுக்க முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அடுத்தடுத்த கொலைகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது, சமூக பிரச்சனையாக ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. அதில் சாதியம் சார்ந்த விமர்சனங்கள்லாம் விரும்பியோ விரும்பாமலோ உள்ளே வந்துவிட்ட நிலையில் இந்த மாதிரியான ஒரு இதை சமூக பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள முடியுமா? இதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள முடியுமா? தமிழக அரசு, காவல்துறை, சமூகம் இவர்கள் உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க? நிச்சயமாக இது தமிழக அரசு மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே வெட்கப்பட்டு கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. சில சமயங்களிலே ரொம்ப சாதுரியமாக பலர் வாதாடலாம். துருக்கியிலே விமான நிலையத்தில் தாக்கப்படவில்லையா, ஜெர்மனியிலே தாக்கப்படவில்லையா, பெல்ஜியம் தாக்கப்படவில்லையா? வரிசையாக பார்த்தால் உலகம் முழுமையிலும் அது தாக்கப்படுகிறது. சீனாவிலேயே இந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடந்தது. ஆனால் என் தலையில் விழுகிற தண்ணீருக்குத்தானே நான் குடைபிடிக்க முடியும். எனவே நான் அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறது, தமிழகத்தில் நடப்பதை பற்றித்தான் நமக்கு கவலை. என் காலிலே குத்துகிற முள்ளை பற்றித்தான் நான் கவலைப்பட வேண்டும். அந்த வகையில் தமிழகத்திலே நடைபெற்று வரக்கூடிய சம்பவங்கள் என்பது அதிகரித்து வருகிறது. வேதனைக்குரியது, கவலை தருகிறது. நான் எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு கட்சிக்காரன் என்ற முறையிலே பார்ப்பது இல்லை. இது என் மகளுக்கு ஏற்பட்டிருந்தால், என் மனைவிக்கு ஏற்பட்டிருந்தால் என்ன சீற்றத்தோடு பார்ப்பேனோ அதே முறையிலே தான் பார்க்கிறேன். இது எல்லா இடங்களும் நான் தொடர்ந்து நடந்து, ஒன்றா ரெண்டா, முறைகள் வேறு, இடங்கள் வேறு, பாதிக்கப்படுகிற நபர்கள் வேறு, ஆனால் தொடர் கதையாக இந்த துக்க செய்தி வருகிறது. நீங்களும் இந்த தொலைக்காட்சிகளில் அத்தனை பேரும் அங்கே வெட்டி கொல்லப்பட்டார், வண்டி மோதிற்று, பஸ் கவிழ்ந்தது, லாரி கவிழ்ந்தது, தற்கொலை செய்து கொண்டான். பட்டியலையே பார்த்தால் தினந்தோறும் இதை படிக்கிற மனிதனுக்கு இது என்றைக்கு நமக்கு என்ற ஒரு எண்ணம் தானே, அவநம்பிக்கை தானே வரும், கவலை வரும் அல்லவா? எனவே இதை நீக்குவதற்கு யார் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், நம்பிக்கை ஊட்ட வேண்டும்? ஆளுகிற கட்சியும் அதற்கு தலைமை தாங்கிற முதலமைச்சரும் தான். காவல்துறையை பற்றி அவருக்கு அதீத நம்பிக்கை இருக்கிறது நினைக்கிறேன். அவர் அறிக்கையை வெளியிட்டார். அவர்கள் விஷயத்திலே நாங்கள் குறுக்கிடுவதே இல்லை. அது நல்ல அறிவிப்பு.